டாபி கேமிங். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பேபேக் தாங்க விளாட போகிறோம். எனக்கு இந்த கேம் வந்து பர்சனலாக பிடிச்சிருக்கும். ஏன்னா இந்த கேமு வெறும் 200 MBக்குள்ளே இவ்வளோ செம்மையான கிராஃபிக்ஸ் கிட்ட போய் பார்த்தா தான் கொஞ்சம் மட்டமாக இருக்கிற போல இருக்கும். ஆனால் நீங்கள் வந்து வண்டியெல்லாம் அதாவது கார் ட்ரைவ்லாம் பண்ணிட்டு போகும்போது கார் அப்படியே ரியல் ஃபீலிங்கில் ரியலாக எப்படி இருக்குமோ கார் அப்படியே ரியல் ஃபீலிங்கில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாதா மேட்ச்லாம் போனோம்னா எவனாவது வந்து நம்ம அடிச்சிக்கிட்டே இருப்பான். இதனால் வந்து நம்ம கஸ்டம் ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம். நம்ம வந்து குரோமில் போய் ஏற்றுனதுனால காசு நம்மளுக்கு நிறைய இருக்குது. குரோனா சிட்டி எனக்கு இதில் பிடிச்சதே இந்த சிட்டி தாங்க. இதில் வந்து ஆல்ரெடி ஃபஸ்ட்டு நான் வந்து ஜெயில் மிஷின் ஒன்று பண்ணி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து நான் வந்து இன்றைக்கி வாய்ஸ் ஓவர் கொடுக்கல. உங்களுக்கு வந்து நான் இன்னொரு வாட்டி வாய்ஸ் ஓவர் கொடுத்து போடுறேன். இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா குரோனா சிட்டி கேப்சர் த சாங் பெட்டி எடுக்கிற மிஷின் ஃப்ரெண்ட்ஸ். இது எனிமிக்கிட்ட போய்ட்டு பெட்டியை மட்டும் எடுத்துகிட்டு வரணும், அவ்வளோதான். நம்மளுக்கு என்ன கார் வேணுமோ வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எல்லா காருமே இதில் போனீங்கன்னா ஃப்ரீ தான், எல்லாமே வரும். இதில் நிறைய பஸ் இருக்கும், போர்ட்ரியா இருக்கும், எல்லா காருமே இருக்கும். ஐஸ்கிரீம் வேன் இருக்கும், பிக்கப் ட்ரக்கு, ஸ்வாட் வேன், ஹெலிகாப்டர் இருந்தால் கேம் ஈஸியாக முடிச்சிடும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம EX550R தான் இந்த கார் தான் எடுத்துருக்கோம். பார்க்க அப்படியே லாம்போகினி போலியே இருக்கும் இந்த கார் பார்க்க. டார்கெட் ஸ்கோர் வந்து நம்ம 2, எனக்கு தெரிஞ்சு நம்ம வந்து 2 வைக்கிறதுக்கு பதிலாக ஒரு 5 வச்சுப்போங்க டார்கெட்டு. ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக போகும். இது மட்டுமே 5 டிஃபிகல்ட்ஸ் வந்து நம்ம ப்ரூட்டல் வச்சுக்கலாம். ஏன்னா அப்போ தான் ரொம்ப கொடூரமாக நம்மளை தாக்குவாங்க. இது வந்து Zone 2 வச்சுக்கலாம். ஏன்னா நான் எப்பவுமே எல்லாம் வச்சு ஆடுவேன். வெப்பன்ஸ் வந்து எல்லாமே என்ன லேசர்லேருந்து எல்லாமே ஃபுல்லாக தான் ஃப்ரெண்ட்ஸ் வச்சுருவேன். அப்போ தான் இவங்களெல்லாம் வச்சு அடிக்க கரெக்டாக இருக்கும். சில டைம் நம்ம எப்போவுமே ஒரே ரூட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அந்த ரூட்டில் வந்து இவனுங்க அடிக்கடி வந்து வண்டியை நிறுத்தி வச்சு ரொம்ப ரஷ்ஷாக காமிப்பாங்க. இதுதான் நம்ம எனிமி பேஸு. நம்ம பேஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. சூப்பர் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணிருக்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூட்டல் வேறு கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் ஃப்ரெண்ட்ஸ் போய் ஆகணும். ஏன்னா ரொம்ப கொடூரமாக அடிப்பானுங்க. இதுக்கு தான் நம்மளுக்கெல்லாம் ப்ரூட்டலே பிடிக்காது. இந்த கார் பார்க்க அப்படி லாம்போகினி போல இருக்கலாம். ஒரு ஆர்டின் மட்டும் நினச்சிக்கிங்க, கமெண்ட் பண்ணுங்கள், அப்புறம் வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இது ஒன்றும் கொஞ்சம் இப்படி தான் இருக்கும் வீடியோலாம். ஏன்னா நான் சின்ன பையன் 8th தான் படிக்கிறேன். எனக்கு அதனால சரி எடிட்டிங்லாம் அதிகமாக தெரியாது. மொபைல் பிடி எடுத்துடும் வேகமாக நம்ம பேஸ்ட்டு தான் போயிட்டுருக்கோம். மனுஷன் நினைக்கிறதுலாம் புரியுது. கேம்னா ஒரு நாய் வேணுமா ஆட் பண்ணி வச்சனாலே. ஏன்னா இந்த கேம் ரொம்ப நான் வச்சுருக்கிறது வந்து ப்ரூட்டல். நம்ம எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியை நம்ம எடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, உடனே இந்த எக்ஸ்ப்ளோசிவை போட்டு வண்டியை வெடிக்க வச்சுக்கணும். ஏன்னா எப்பயுமே இந்த மாதிரி பழக்கம் தான் நிறைய. வண்டியை வெடிக்க வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நம்ம புதுசாக வந்து வண்டி புதுசு மாதிரி கிடச்சிடும். அப்புறம் கருப்பு கலரில் புகை வராது, வண்டி பழசாமல் இருக்காது, நல்லா ஸ்பீடாக வேறு போகும். எனக்கு வேறு கண்ட்ரோல் சரியாக வரமாட்டுது. உங்களுக்கு இந்த மாதிரி ஆஃப்லைனில் கேம் வேணும், நீங்கள் ஆனால் சூப்பராக இருக்கணும், அனிமேஷன்லாம் இந்த கேமில் பயங்கரமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேபேக் ஏற்றிக்கலாம். நல்ல கேம் தான். இதுக்கு நடுவில் பேபேக் 3 வந்துச்சுன்னா கொஞ்சம் சூப்பராக இருக்கும். சாப்பிடா நான் என் ட்ராவல்ஸு ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் பயங்கரமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் ஒர்க்குன்னு தான் நான் சொல்லுவேன். 200 MBக்குள்ளே இப்படிப்பட்ட ஒரு கிராஃபிக்ஸ்க்கு எந்த இதையும் வராது ஃப்ரெண்ட்ஸ். இந்த காலேஜ் இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி பேபேக்கில் ஏதாவது சேலஞ்ச் வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா என் சேனலுக்கு இப்போ தான் நான் 3வது வீடியோ போட போகிறேன். எனக்கு ஏதோ எக்ஸாம் லீவுன்றதுனால நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி
ஃப்ரெண்ட்ஸ் கவுத்து விட்டா ஃப்ரெண்ட்ஸ் காரை. ஐயோ வாங்கிடா. உங்களுக்கு கூட வேலையே இல்லையாடா. நான் தான் கிடச்சான். நீங்கள் இறங்க காரை விட்டு இப்படி கட்லேஷன் வந்து போட்டாச்சுல. இவன் ஒருத்தன் நவுறா இன்னும் கொண்டு வாங்கண்ணா. நம்ம ப்ளூடூத் போட்டு ஆடுறதுனால இவங்கலாம் ஓரளவுக்கு நல்லா பிளேயர்ஸ் ஆடுறாப்புல ஆடுவாங்க ஓரளவுக்கு தான். ஆனால் எங்கேருந்து அடிப்பானுன்னு தெரியாது. சில டைம் நம்மளுக்கே காண்டாயிடுது வச்சு விளாடுறது. 3வது பெட்டி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எடுத்துகிட்டு போகிறது. முக்கியமாக இந்த வீடியோ நான் இன்ஸ்பயர் பண்ணி விளாடுறதே வந்து விடிஜி. அவர் தான் வந்து எனக்கு அவர் தான் வந்து அவரை வச்சு தான் இந்த யூடியூப் சேனல் ஒன்று க்ரியேட் பண்ணலாம் நம்மளும் அப்படின்னு சொல்லிட்டு நான் க்ரியேட் பண்ணேன். ஆனால் வந்து அதுக்குன்னு நான் இப்போ கூட கேம் விளாடிட்டு முடியாது. எனக்கு கொஞ்சம் நிறைய வேலைலாம் இருக்கும். எனக்கு இருக்கிற ஃப்ரீ டைமில் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணி வச்சுட்ருப்பேன். எங்கள் டேடி ஃபோனில் தான் நான் வச்சு நல்லா பண்ணுவேன். அம்மா அடி என்னோட கனவே ஒரு கேம் விளாட்றது தான். கவலைப்படாதீங்க, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உங்களுக்கு 99 டேஸ் வந்துடும். நான் இன்னும் ஒரு கொஞ்சம் நேரத்தில் வந்து 99 டேஸ் வராட்டி அதையும் வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நான் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ அப்லோட் பண்ணிடுவேன். இந்த வீடியோ இன்ஷியல் எடுத்துகிட்டு ரோப்ளாக்ஸில் அந்த கேம் யாருக்குமே தெரியும். ரோப்ளாக்ஸோட தீவிர ஃபேனாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்ஷியல் எடுத்துகிட்டு யாருக்குமே இருக்காது. ஏன்னா அது ஒரு சூப்பரான கேம், ரொம்ப ஆர்வமான கேம் தான். ஃபஸ்ட் டைம் நான் பயந்த கேம்னா அது மட்டும்தான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாக போகிறோம். எப்போவுமே அடியில் போயிட்டான். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கடைசி வீடியோ எடுக்க போகிறோம். இந்த பெட்டி எடுத்துட்டோம்னா கேம் பிளே முடிச்சிடலாம். அப்புறம் சூப்பராக போகுது சில காரு. நீங்கள் நம்ம மிஷின்ஸ்லாம் போகிறீங்கன்னா, ரேசிங் மிஷின்ஸ்லாம் போகிறீங்கன்னா இந்த கார் நீங்கள் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதாவது ஃபைட்டிங் மிஷின்ஸ் போயிட்டு இந்த கார் எடுத்துக்கோங்க. செம்ம கார் ஃப்ரெண்ட்ஸ் இது. ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் சொன்னேன். மூட்டோவில் விசாரம் வந்து வேகமாக வண்டி ஓட்டிட்டு போயிருந்தோம். வண்டியே டேமேஜ் ஆனாலும் சரி. அதுங்க ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளோ ட்ராஃபிக் பண்ணியிருக்கீங்க. பை ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கேம் முடிச்சிட்டோம். நானும் உங்களை கேமிங் டாட்டா பை பாய்.